ஹலோ! வெல்கம் டு மை சேனல். நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் என்னோட வீட்ல வளர்ற பிளான்ட்ஸ். எனக்கு பிளான்ட்ஸ் வளர்க்கறதுனா ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஸ்வீடன் வந்ததுக்கப்புறம் நெறையவே பிளான்ட்ஸ் வைக்க ஆரம்பிச்சுட்டேன். போன சம்மர் என்னோட ரோஸ் பிளான்ட்லாம் ரொம்ப சூப்பரா வளர்ந்தது. நெறைய ஃப்ளவர்ஸ் அண்ட் மொட்டு நெறைய வச்சிருந்தது. வீட்டுக்குள்ளேயே ரோஸ் பிளான்ட் வளர்க்குற ஒரே ஒரு டவுன் சைடு என்னன்னா, வின்டர் டைம்ல காப்பாத்துறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் இங்க. ஏன்னா வின்டர்ல ரொம்ப கோல்டா இருக்கும். அப்புறம் இந்த மாரி மேரிகோல்டு அதாவது நம்ம ஊர் ஜெவந்திலாம் கூட வளர்த்தேன். இதெல்லாம் வந்து சீசனல் பிளான்ட் தான். ஸோ ஒரே ஒரு சம்மருக்கு மட்டும் தான் இருக்கும். வின்டர்ல எல்லாமே காலியாயிடுது. வின்டர் டைம்ல வந்து நான் இந்த மாரி ஹியூமிடிஃபையர்லாம் குடுத்து பிளான்ட்ஸ கொஞ்சம் காப்பாத்த ட்ரை பண்ணுவேன். ஆனாலும் ஒரு சில பிளான்ட்ஸ்லாம் போயிடும். நான் ஹெல்சின்பர்க்ல இருக்க ஒரு பிளான்ட் ஸ்டோர் விசிட் பண்ணியிருந்தேன். அதான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க போலாம். ஹலோ! இன்னைக்கு வந்து ஹெல்சின்பர்க்ல என்னோட இருக்கிறதுலே ஒரு ஃபேவரட்டான ஒரு ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம். இது வந்து ஒரு நர்சரி. ஸோ நான் வந்து ஒரு பிளான்ட் லவர் அண்ட் வீட்டில் பார்த்தா நிறைய பிளான்ட்ஸாக வச்சுருப்பேன். ஸோ இங்கே தான் நாங்கள் நிறைய பிளான்ட்ஸும் வாங்கியிருக்கோம். இது வந்து சூப்பராக இருக்கும். உள்ளே வந்து எல்லா டைப் ஆஃப் பிளான்ட்ஸும் இருக்கும். ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்ஸ் இருக்கும், ரியல் பிளான்ட்ஸ், இன்டோர் பிளான்ட்ஸ், அவுட்டோர் பிளான்ட்ஸ், அப்புறம் வீட்டில் அந்த வாஸில் வைக்கிற ஃப்ளவர்ஸ் இருக்குல்ல, புக்கே மாதிரி. ஸோ அதெல்லாம் கூட இருக்கும். கடை வந்து ஃப்ளவர் தீம். இது வேலாக்கு அப்படியே பக்கத்துலேயே இருக்குது. ஸோ நீங்கள் வேலை விசிட் பண்ணுறீங்க அண்ட் பிளான்ட்ஸ் பிடிக்குன்னா இந்த கடைக்கு மறக்காமல் வந்து விசிட் பண்ணுங்கள். கடைக்குள்ள என்டர் ஆனோடனே ஃபர்ஸ்ட் செக்ஷன் பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்ஸ். இங்கே இருக்க ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்ஸ்லாம் ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்குது. லைக் ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்ஸ்னு எனக்கு ஃபஸ்ட்டு பார்க்கும்போது தெரியல. பிளான்ட்ஸ் ரொம்ப மெயின்டைன் பண்ண முடியாது. ஆனால் வீட்டுக்குள்ளே டெக்கரேட்டிவாக எதாவது வைக்கணும்னா இந்த மாதிரி வாங்கி வைக்கிறது ஒரு நல்ல ஆப்ஷன். பார்க்கறதுக்கு நல்லா சூப்பராக கலர்ஃபுல்லாக நல்லா இருக்குல்ல. நல்லா அழகான பேக்கிங்ல இந்த மாதிரி கிஃப்டிங் ஆப்ஷன்லாம் கூட வச்சிருக்காங்க. அடுத்து வந்து நம்ம ரியல் பிளான்ட் செக்ஷன் போறோம். அப்படியே வந்து சைட்ல வந்து பாட்ஸ் வச்சிருக்காங்க. வேற வேற சைஸ்ல, சின்னது, பெருசு அண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல வச்சிருக்காங்க. இந்த கடையில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு உங்களுக்கு. என்ன கொஞ்சம் காஸ்ட்லி ஆனால் நல்லா குவாலிட்டியாக இருக்கும். அண்ட் பிளான்ட்ஸ் நல்லா நீட்டாக அழகான தொட்டி வைக்கணும்னா இங்கே வந்து வாங்கலாம். இங்கே ஸ்வீடனில் வந்து அவுட்டோர் கார்டனிங்க்கு கூட ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அங்கே இந்த மாதிரி அழகழகாக டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் வைக்கிறதுக்காக இந்த இது வச்சுருக்காங்க பாருங்கள். இங்கே ஸ்வீடனில் எந்த நர்சரி இல்லாட்டி பிளான்ட் ஸ்டோருக்கு போனாலும் இந்த மாதிரி சீட்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ், அப்புறம் நிறைய வெஜிடபிள்ஸ் லைக் ஜுக்கினி, பீன்ஸ், கேரட் அந்த மாதிரிலாம் கூட வச்சுருப்பாங்க சீட்ஸை. இந்த கடையில் நிறைய வெரைட்டி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் வச்சுருப்பாங்க. ஏதோ ஊட்டி கொடைக்கானல் போய் ஒரு பொட்டானிக்கல் கார்டனில் ஃப்ளவர் ஷோ பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங் வரும் இந்த கடைக்கு ஒவ்வொரு தடவை போகும்போதும்.
இங்க ஸ்வீடன்ல இந்த மாரி பாக்கெட்ல தான் மண்ணு வச்சிருப்பாங்க. ஒவ்வொரு வெரைட்டி ஆஃப் பிளான்ட்ல வெஜிடபிள்ஸ் இல்ல ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ்க்கு தகுந்த மாரி அந்த மிக்ஸ்சர்ல மண்ணு கிடைக்கும். பெரிய கேக்டஸ் அண்ட் நெறைய சக்குலண்ட் வெரைட்டிஸ்லாம் இங்க வச்சிருக்காங்க பாருங்க. அடுத்து வந்து நம்ம குட்டியா ஒரு பைனாப்பிள் செடி கூட வச்சிருக்காங்க. இது பார்க்கவே ரொம்ப கியூட்டா இருக்கு. ஆனா இது இந்த ஊர் கிளைமேட்க்கு நல்லா வளருமான்னு தெரியல. அப்படியே நடந்து போய் எல்லா பிளான்ட்ஸும் பார்க்குறப்போ, இந்த சைட்ல பார்த்தா நம்ம ஊர்ல வர அந்த ஜாதி பூ மாரியே ஒண்ணு வச்சிருந்தாங்க. ஓ! இதெல்லாம் கூட இந்த ஊர்ல வருதான்னு இருந்தது. நல்லா இருக்கு. ஆக்சுவலி வாங்கி வளர்க்க ட்ரை பண்ணலாம். ஆனா இந்த கிளைமேட்க்கு எப்படி வரும்னு தான் தெரியல. நம்ம ஊர்ல கிடைக்கிற செம்பருத்தி பூலாம் கூட வச்சிருக்காங்க பாருங்க. டிஃபரெண்ட் கலர்ஸ்ல. ஆர்க்கிட் நல்லா சூப்பரா வச்சிருக்காங்க பாருங்க. இப்பதான் நான் ஆக்சுவலி ஒரு ஆர்க்கிட் பிளான்ட் வாங்குனேன். அது வளர்க்குறதே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா தான் இருக்கும். வேற பிளான்ட்ஸ கம்பேர் பண்றதுக்கோ. அதுக்கு மண்ணு போடாம அந்த மரக்கட்டை மாரி இருக்கும். அதுதான் போடணும் சாயிலா. ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருக்கு அது வளர்க்குறது. இந்த இடத்துல பாருங்க இன்ட்ரெஸ்டிங்கா குட்டி குட்டி பிளான்ட்ஸா வச்சிருக்காங்க. இந்த குட்டி பாட்லயே 2, 3 ஃப்ளவர் வந்திருக்கு. அது பார்க்க தான் ஆச்சரியமா இருக்கு எனக்கு. இந்த கடையில இருக்க ஒரு ஃபேவரட் செக்ஷனுக்கு தான் இப்ப போறோம். வாங்க சொல்றேன் என்னான்ட்டு. நான் இப்ப போயிட்டு இருக்க இந்த ரூம்குள்ள தான் நெறைய பொக்கே ஃப்ளவர்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. இந்த ரூம்ல ஏசி போட்டிருப்பாங்க. அண்ட் அந்த ஃப்ளவரோட ஸ்மெல் எல்லாம் சேர்ந்து சூப்பரா வரும். நம்ம ஊர் கல்யாண மண்டபத்துலலாம் ஒரு ஸ்மெல் வரும்ல, பூ இந்த மல்லிப்பூலாம் சேர்த்த மாரி அந்த ஸ்மெல் இங்க வரும். எனக்கு இந்த ரூம் ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு நீங்களே இந்த கடைக்குள்ள வந்துட்டு போன ஒரு ஃபீலிங் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.